கொடைக்கானலில் முகாமிட்டு ஸ்டாலின் போடும் பகீர் திட்டம். தேர்தலில் தோற்றால் என்ன செய்வது? சபரீசன் குழுவுடன் நடத்தப்படும் முக்கிய ஆலோசனை. திமுகவை ரவுண்ட் அப் செய்யும் டெல்லி உளவுத்துறை. அதிமுக எம்எல்ஏக்களுக்கு செக் போஸ்ட் வைக்க எடப்பாடிக்கு அமித்ஷா போட்ட அவசர உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகளுக்காக அனைத்து கட்சிகளுமே காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த அடுத்த நாளே கொடைக்கானலுக்கு சென்றது போன்று இந்த முறையும் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அதே ஊருக்கு சென்றுள்ளார் மு.க. ஸ்டாலின். ஆனால் கடந்த தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி இருந்தது. ஆனால் இந்த முறை தமிழக வெற்றி கழகம் என்ற இன்னொரு கட்சியும் களத்துக்குள் வந்துள்ளது. அதுவும் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் விஜய். இதன் காரணமாகவே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகளானது திமுகவுக்கு சாதகமாக இருக்காது என்று சாணக்யா மற்றும் தினத்தந்தி என பல ஊடகங்கள் கருத்து கணிப்புகள் வெளியிட்டார்கள். அதில் இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுகவுக்கு 103 தொகுதிகள் கிடைத்தால் அதிமுகவுக்கு 101 தொகுதிகள் கிடைக்கும். இது தவிர மற்ற தொகுதிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு போய்விடும். இதனால் கண்டிப்பாக சட்டசபை தான் ஏற்படும் என்பதை அந்த இரண்டு ஊடகங்களுமே தெல்ல தெளிவாக தெரிவித்து விட்டார்கள். ஒருவேளை சாணக்யா பாஜக ஆதரவு ஊடகம் என்று எடுத்துக்கொண்டாலும் தினத்தந்தி அனைவருக்கும் பொதுவாகத்தான் கணிப்பு வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை மீண்டும் தான் முதலமைச்சர் ஆகியே தீர வேண்டும் என்ற வெறியில் இருந்து வருகிறார். அதனால்தான் வரலாறு காணாத அளவுக்கு இந்த முறை திமுகவினர் ஒவ்வொரு ஊரிலும் ஓட்டுக்கு பணத்தை வாரி இறைத்தார்கள். இப்படி திராவிட கட்சிகள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பது காலம் காலமாக நடந்து வருவதுதான். என்றாலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளை கூட இந்த முறை ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். அந்த அளவுக்கு பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்பதை அனைத்து கட்சிகளுமே புரிந்து கொண்டார்கள். மேலும் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை இந்த முறை திமுகவின் ஓட்டுகளை விஜய் கைப்பற்றுகிறார் என்பது தெரிந்ததுமே தனது மருமகன் சபரீசனையும் களத்தில் இறக்கிவிட்டார். அவர் தமிழ்நாடு முழுக்க சென்று ஜாதி சங்க தலைவர்கள் மட்டுமின்றி கிறிஸ்தவ பாதிரியார்களையும் சந்தித்து டீல் போட்டார். ஆனால் அது எதுவுமே தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கவில்லை என்று கூறுகிறார்கள். இதுகுறித்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பாதிரியார்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுமாறு சொல்லியும் கூட கிறிஸ்தவர்கள் யாரும் ஓட்டு போடவில்லை. விஜய் கிறிஸ்தவர் என்பதால் அவருக்கு ஓட்டளித்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக பாதிரியார்களுடன் திமுக ரகசிய டீல் போட்டு எந்த பலனும் இல்லாமல் போயிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அதோடு இந்துக்களை பொறுத்தவரை திமுக மீது பெரிய அளவில் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். அதிலும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தீபத்தூண் விவகாரத்தில் தமிழகம் முழுக்க உள்ள இந்துக்களும் கடந்த காலங்களை விட இப்போது திமுக மீது இன்னும் பெரிய அளவில் அதிருப்தி அடைந்து விட்டார்கள். இதனால் ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு அலை இந்த முறை பெரிய அளவில் வீசியது. இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுக்கு எதிராக திமுகவுக்கு வாக்களித்து வந்த சிறுபான்மையினர் இந்த முறை விஜய் பக்கம் திரும்பிவிட்டார்கள். மு.க. ஸ்டாலினை விட விஜய் தான் சிறப்பாக செயல்படுவார் என்று கிறிஸ்தவ முஸ்லிம்கள் கருத தொடங்கிவிட்டார்கள். அது குறித்த தங்களது கருத்துக்களையும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் தான் மு.க. ஸ்டாலின் உச்சகட்ட அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அடுத்து அதை 2000 ஆக்குகிறோம், 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்கிறோம், இலவச பேருந்து வழங்கியிருக்கிறோம். இப்படி இலவசங்களை தான் வாரி வழங்கிய போதும் தமிழ்நாட்டு பெண்கள் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்களே என்றுதான் தற்போது மு.க. ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் உள்ளாராம். குறிப்பாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் பல பகுதிகளில் 10 முதல் 15% ஓட்டுகளை பிரிக்கும் நிலையில் பல தொகுதிகளில் 20% வரை ஓட்டுகளை பிரிக்கிறதாம் தாவேகா. அதுபோன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக உளவுத்துறை மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாம். ஆரம்பத்தில், அதாவது தேர்தலுக்கு முன்பு கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் என்று கூறி வந்த திமுக உளவுத்துறை தேர்தலுக்கு பிறகு பேக் அடித்து விட்டதாம். மக்களின் மனநிலை மாறிவிட்டது. திமுகவிடம் பணம் வாங்கிக் கொண்டே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஓட்டு போட்டு விட்டோம் என்று வெளிப்படையாக மக்கள் கூறுவதாக மு.க. ஸ்டாலினிடத்தில் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாகவே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னையில் அனைத்து தொகுதிகளையும் திமுக கைப்பற்றிய நிலையில் இந்த முறை அதிமுக முக்கியமான 5 தொகுதிகளை கைப்பற்ற இருப்பதாகவும் திமுக உளவுத்துறை தெரிவித்துள்ளதாம். அதோடு மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூரில் இந்த முறை அவருக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்கிறார்கள். அதனால் மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றாலும் கூட கடந்த தேர்தல்களைப் போல் இல்லாமல் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் அவரால் வெற்றி பெற முடியும் என்றும் உளவுத்துறை தெரிவித்திருக்கிறது. அதோடு கொங்கு மண்டலத்தின் 10 தொகுதிகளையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டாலும் 2 முதல் 3 தொகுதிகள் வேண்டுமானால் கைப்பற்ற முடியும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். மீதி தொகுதிகளை எல்லாம் அதிமுக பாஜக தான் கைப்பற்றும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். இப்படி மு.க. ஸ்டாலினுக்கு தேர்தலுக்கு பிறகு எடுத்த கருத்துகளில் மிகப்பெரிய ஷாக்கிங் ரிப்போர்ட்டை உளவுத்துறை கொடுத்துவிட்டதாம். முக்கியமாக மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்த தொகுதிகளில்தான் இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக
இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. அதனால் காங்கிரஸ், தேமுதிக, கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகள் கூடுதல் தொகுதியில் வெற்றி பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாம். ஆனால் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால் அறுதி பெரும்பான்மை பெறாத மு.க. ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக அவர்கள் செக் வைப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த வகையில் இந்த முறை மு.க. ஸ்டாலின் பல வகையிலும் சிக்கிக் கொண்டுள்ளார். இந்த நிலையில்தான் இன்னும் சில தினங்களில் அவரது மருமகன் சபரீசன் தனது குழுவினருடன் கொடைக்கானலுக்கு விசிட் அடிக்கிறாராம். அப்போது மு.க. ஸ்டாலின் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட போகிறாராம். அதாவது இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெறும் அளவுக்கு தொகுதிகளை கைப்பற்ற முடியாது என்பதை தெரிந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானதும் முதல் கட்டமாக திமுக எம்எல்ஏக்களை பாதுகாக்க வேண்டும். அதோடு இப்போதே அதிமுகவில் எடப்பாடியிடம் அதிருப்தியில் இருக்கும் முக்கிய அதிமுக வேட்பாளர்களை திமுக வசப்படுத்தி வைக்க வேண்டும். அவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் மிகப்பெரிய டீலிங் போட்டு திமுக கூட்டணிக்குள் அவர்களை இழுத்து விட வேண்டும். அப்படி வரும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கண்டிப்பாக அமைச்சர் பதவி தரப்படும் என்றும் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று தனது மருமகன் சபரீசனிடத்தில் ஒரு முக்கிய அசைன்மெண்டை கொடுக்க மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக திமுக வட்டாரங்களில் ஒரு சீக்ரெட் தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை திமுக கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே இது சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு அவசர செய்தி அனுப்பியுள்ளாராம். அதில் இந்த முறை தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் அதிமுகவின் எம்எல்ஏக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக சில திமுக புலிகள் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த சில அதிமுகவினருடன் நெருக்கமாக இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. அதனால் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் திமுக பக்கம் சென்றுவிடக்கூடாது என்று கூறியுள்ள அமித்ஷா, இப்போதிலிருந்தே அத்தனை எம்எல்ஏக்களையும் தீவிரமாக கண்காணியுங்கள். அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றதும் அப்படியே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் முழுமையாக கொண்டு வந்து பாதுகாப்பாக வைத்திருங்கள். இல்லையென்றால் திமுக தனது சூப்பர் முதலமைச்சரான சபரீசன் மூலமாக அதிமுக எம்எல்ஏக்களை தட்டி தூக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பியுள்ளாராம் அமித்ஷா. அந்த அளவுக்கு தற்போது கொடைக்கானல் சென்றுள்ள மு.க. ஸ்டாலின் தனது தோல்வி உறுதியாகிவிட்டதால் அடுத்து ஆட்சியை பிடிக்க குறுக்கு வழியில் இறங்குவார் என்பதை மத்திய பாஜக மோப்பம் பிடித்துவிட்டதோடு எடப்பாடி பழனிசாமியும் அலர்ட் செய்துள்ளார்கள். அதனால் 2026 மு.க. ஸ்டாலின் ஆட்சியை பிடிப்பது என்பது ஒருபோதும் நடக்காது என்பது தெரிய வந்துள்ளது.